சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியை பார்த்து சொன்னார், ஆயிஷா, என்னால் தொழுவிக்க முடியவில்லை, உன்னுடைய தந்தை அபூபக்கரை மக்களுக்கு தொழுகை நடத்த சொல். அன்றிலிருந்து நபிகள் நாயகம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே 17 தொழுகைகளை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவித்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் அதற்கு பின்னால் தொழுகைக்காக எழுந்து செல்ல முடியவில்லை. திங்கட்கிழமை நாள் வருகிறது, திங்கட்கிழமை நாள் வருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சுபஹுடைய நேரம், மக்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டின் திரைச்சீலையை நீக்கிவிட்டு பார்க்கிறார், மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டி பார்ப்பதை அவதானித்த மக்கள் எல்லாம் நாயகம் தொழுவிக்க வரப்போகிறார்கள் என்பதாக சந்தோஷத்தில் தொழுகையில் இருந்து நிலைகுலைய ஆரம்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டி சொன்னார், சைக்கினையால் சொன்னார், அத்திம்மு ஸலாத்தகும், நீங்கள் உங்களுடைய தொழுகையை முடித்துக் கொள்ளுங்கள், நான் தொழுவிக்க வரமாட்டேன். சகோதரர்களே, அந்த தொழுகைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் தொழுத கடைசி ஃபர்தான தொழுகை. அதுதான் நாயகம் உலகத்தில் தொழுத கடைசி தொழுகை. ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 தான் அவர் கடைசியாக இந்த உலகத்தில் சுபகு தொழுதார். அதற்கு பின்னால் ஒரு தொழுகை தொழும் பாக்கியம் அவருக்கு கிடைக்கவில்லை. பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத் ஆரம்பமாகிறது, வருத்தம் ஆரம்பமாகிறது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படும் கஷ்டத்தை பார்த்து, சக்கராத் வேதனையை பார்த்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார்கள், அழுகிறார்கள். வா கர்பாபதா, வா கர்பாபதா, என்னுடைய தந்தைக்கு வந்த சோதனையே, என்னுடைய தந்தைக்கு வந்த கஷ்டமே என்பதாக அழுகிறார். அண்ணல் நாயகம் வருத்தத்தோடு சொன்னார், லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம், ஃபாத்திமா, உன்னுடைய தகப்பன் படக்கூடிய கடைசி கஷ்டம் இதுதான். இதற்கு பின்னால் ஒரு கஷ்டத்தை உன்னுடைய தந்தை படமாட்டார். நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கைக்கு அவர் செல்ல போகிறார். அன்பார்ந்தவர்களே, கணவனுடைய அவல நிலை கண்ட அன்னை ஆயிஷா எப்படிப்பட்ட மனைவி என்று பாருங்கள். இன்று கணவனுக்கு சக்கராத் என்றால் தெரித்து ஓடக்கூடிய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அன்பு மனைவி வயது எத்தனை, 40 50 இல்லை, வெறுமனே 18 வயது குமரி பெண் அவர்.